சாயின் சரிதத்தை கேட்கும்போது முழு கவனத்தையும் சொல்லும் விஷயத்தின் மேல் மனதை நிறுத்துங்கள். இச்சரித்திரத்தை கேட்கும் உங்கள் மனம் பக்தியால் நிரம்பியதாக இருக்கட்டும். சாயியுடன் வாழ்ந்த பக்தர்களுக்கு உண்டான அனுபவம் நிகழ்வுகள் முன்னேறும்போது மனம் திருப்தியை கொண்டு வரும். சஞ்சலமான மனம் விசாரந்தி அடையும். எல்லா கொந்தளிப்புகளும் அடங்கும். சாந்தியும் சந்தோஷமும் ஆட்சி செய்யும். கோபால் குண்ட் என்ற பெயர் கொண்ட பக்தர் ஒருவர் இருந்தார். அவர் இடைவிடாது பாபாவின் நாமத்தை ஜெபம் செய்து வந்த பரம பக்தர். அவருக்கு புத்திர பாக்கியம் இல்லாதிருந்தது. சாயினுடைய ஆசீர்வாதத்தால் அவருக்கு ஒரு புத்திர ரத்னம் பிறந்தான். அவர் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தார். ஷீரடியில் கிராம மக்கள் அனைவரும் உல்லாசப்படும் வகையில் ஒவ்வொரு வருஷமும் ஒரு திருவிழா அல்லது உருஸ் பண்டிகை கொண்டாட வேண்டும் என்ற எண்ணம் அவர் மனதில் உதித்தது. தாத்யா கோதே, தாதா கோதே, மாதவராவ் தேஷ்பாண்டே போன்ற கிராம முக்கியஸ்தர்களும் இந்த யோசனையை மிகவும் விரும்பி அதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தனர். இம்மாதிரி திருவிழாக்கள் கொண்டாடப்படுவது என்பது சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டது. ஜில்லா கலெக்டரிடம் அனுமதி பெற வேண்டிய நிர்பந்தமும் இருந்தது. கிராமத்து கணக்கர் எழுப்பிய ஆட்சேபனைகளால் ஷீரடியில் திருவிழா கொண்டாடப்படக்கூடாது என்று கலெக்டர் ஆணையிட்டு விட்டார். ஆனால் பாபாவோ ஷீரடியில் உருஸ் திருவிழா நடத்தும் யோசனையை விரும்பி அவருடைய சம்மதத்தையும் ஆசீர்வாதத்தையும் அளித்திருந்தார். ஆகவே கிராம மக்கள் மன உறுதியுடன் இவ்விஷயமாக தொடர் முயற்சி எடுத்தனர். படாத பாடுபட்டனர். அவர்கள் எல்லாரையும் திருப்தி செய்யும் வகையில் முன்னர் பிறப்பிக்கப்பட்ட ஆணை அதிகாரிகளால் ரத்து செய்யப்பட்டது. அதிலிருந்து பாபாவினுடைய சம்மதத்துடன் இந்த வருடாந்திர உருஸ் திருவிழாவை ஸ்ரீ ராம நவாமி அன்று கொண்டாடப்படுவது என முடிவு செய்யப்பட்டது. தாத்யா கோதே எல்லா ஏற்பாடுகளையும் செய்தார். இத்திருவிழாவிற்கு தற்காலத்திலும் மக்கள் திரளாக வருகிறார்கள். ஸ்ரீ ராம நவாமி அன்று மேலதாளத்தோடு வாத்தியங்களும் முழங்க பூஜையும் பஜனையும் செய்யப்படுகின்றன. உற்சவத்தில் கலந்து கொள்ள மக்கள் எல்லா திசைகளில் இருந்தும் வந்து ஷீரடியில் குவிகிறார்கள். இன்றும் ஒவ்வொரு வருடமும் 2 புதிய கொடிகள் மரியாதையாக சடங்குகளுடன் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு நிரந்தரமாக பறந்து கொண்டு இருக்குமாறு மசூதியின் உச்சியில் கட்டப்படும். இவ்விரண்டு கொடிகளில் ஒன்று நிமோன்கருடையது. நிமோன்கர் என்று அழைக்கப்பட்ட சங்கர்ராவ் ரகுநாத் தேச்பாண்டே. மற்றொன்று தாமு அண்ணாவுடையது. தாமு அண்ணா என்று அழைக்கப்பட்ட தாமோதர் சவல் ராம் ரசனே காசார். இவர்கள் இருவரும் அளித்த கொடிகள் கோலாகலமாக ஊர்வலத்தில் எடுத்து செல்லப்பட்டு மசூதியின் உச்சியில் கட்டப்பட்டு பட்டொலி வீசி பறக்கும். ஷீரடிக்கு பெருமையும் ஆனந்தமும் அளிக்கும் ஸ்ரீ ராம நவாமி மிகவும் ஆனந்தமாக ஆட்டம் பாட்டம் மற்றும் கொண்டாட்டத்துடன் கொண்டாடப்படுகிறது. ஷீரடியே விழா கூலம் பூண்டு ஸ்ரீ ராம நவாமியை சாயின் பிறந்த நாளாக இன்றும் கொண்டாடுகிறது. ஸ்ரீ சாயி பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.